வணக்கம் நண்பர்களே. என் பெயர் பூஜா. எனக்கு இப்போது 22 வயது. கொஞ்சம் குறும்புக்காரி, ஆனால் சட்டென உங்கள் இதயத்தை தொட்டுவிடும் குணம் கொண்டவள். என் கண்கள் மை தீட்டாமலேயே கருமையாக இருக்கும். கலைந்து விழும் என் கூந்தலே பழைய காலத்து படங்களின் கதாநாயகி போல காற்றில் மிதக்கும். என் கன்னங்களில் எப்போதும் ஒரு மெல்லிய சிவப்பும் உதடுகளில் மறையாத ஒரு புன்னகையும் குடிக்கொண்டிருக்கும். ஆனாலும் சில நேரங்களில் அந்த புன்னகைக்குள்ளே ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருப்பது போல எனக்கே தோன்றும். நான் ஒரு கிராமத்து பெண், ஆனால் அருகில் இருந்த நகரத்து வாழ்க்கை என் மேல் கொஞ்சம் நவீன வர்ணங்களை பூசியிருக்கிறது. வீட்டின் எல்லோரும் என்னை செல்லமாக பூ போல மலர்ந்திருப்பவள் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த பூவுக்குள்ளும் சில முட்கள் இருக்கும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அது என் அக்கா சீமாவின் திருமணத்திற்கு பிறகு என் வாழ்க்கையில் நடந்தவை. என் அத்தான் அமித், அவருக்கும் எனக்கும் இடையே உருவான அந்த விசித்திரமான சில நேரங்களில் என்னை யோசிக்க வைத்த உறவை பற்றிய கதை இது. அக்காவுக்கும் அத்தானுக்கும் திருமணமாகி 6 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. எங்கள் வீடு கிராமத்தில் தான் இருக்கிறது. ஆனால் நகரத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தள்ளி வயல்வெளிகளின் பசுமையும் சாலையின் புழுதியும் கைகோர்க்கும் ஒரு அழகான இடத்தில் அமைந்திருந்தது. அத்தான் ஒரு இன்ஜினியர், நகரத்தில் உள்ள ஒரு பெரிய தொழிற்சாலையில் வேலை செய்கிறார். திருமணத்திற்கு பிறகு வாரத்தில் 2-3 நாட்கள் அத்தான் கிராமத்திற்கு வந்து விடுவார். அக்காவுக்கு அது பெரிய மகிழ்ச்சி, எனக்கும் கூடத்தான். ஆனால் அத்தான் வீட்டிற்குள் நுழையும் போதெல்லாம் ஒரு விதமான புது சூழல் உருவாகும். காற்றில் ஒரு வாசம் வீசும். அது பூக்களின் வாசம் இல்லை, மண்ணின் மனமும் இல்லை. அது ஏதோ ஒரு ஈர்ப்பு. சுவாசிக்கும் போதே நம் இதயத்தை சுண்டி இழுக்கும். ஆரம்பத்தில் எல்லாம் இயல்பாகத்தான் இருந்தது. அத்தான் வருவார், அக்காவிடம் பேசுவார், டீ குடிப்பார். அவ்வப்போது என்னிடம், பூஜா, நீ உன் அக்காவை விட ரொம்ப துருதுருப்பா இருக்கியே என்று சொல்லி சிரிப்பார். நானும் சிரித்து கொண்டே, அத்தான், நீங்க அக்காவை மட்டும் நல்லா பார்த்துக்கங்க, நான் எப்பவும் இப்படித்தான் இருப்பேன் என்பேன். ஆனால் அவர் கண்கள் மட்டும் நான் பேசும் வார்த்தைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் ஏதோ ஒரு அர்த்தத்தை தேடுவது போல எனக்கு தோன்றும். ஒரு நாள் மாலை நேரம், சூரியன் மெல்ல மறைந்து கொண்டிருந்தான். வீட்டின் முன்கட்டு கல்லில் உட்கார்ந்து அக்கா பருப்பு ஆய்ந்து கொண்டிருந்தாள். நான் அப்போதுதான் கல்லூரியிலிருந்து வந்திருந்தேன். ஆம், நான் பக்கத்து நகரத்தில் உள்ள கல்லூரியில் தான் படிக்கிறேன். அப்போது அத்தான் தனது பைக்கில் புழுதியை கிளப்பி கொண்டு வந்து இறங்கினார். இறங்கியதும் என்னை பார்த்து, என்ன பூஜா, இன்னைக்கும் விடியற் காலை பனித்துளி மாதிரி இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கியே என்றார். நான் கொஞ்சம் வெட்கத்துடன், அத்தான், பனித்துளி ராத்திரியில தான் விழும், பகல்ல எங்க இருக்கும் என்றேன். அவர் சத்தமாக சிரித்தார். ஆமாமா, நீ யாரையும் விடமாட்ட, ஆனால் ரசிக்க தெரிஞ்சவங்களுக்கு பனித்துளி பகல்லையும் தெரியும் என்றார். அக்கா அங்கிருந்து குரல் கொடுத்தாள், அமித், உள்ள வாங்க, டீ போடுறேன். பூஜா, நீயும் வா. நாங்கள் மூவரும் அங்கிருந்த திண்ணையில் அமர்ந்தோம். டீயில் இருந்து ஆவி பறக்க மசாலா வாசனை அங்கே பரவியது. அத்தான் அக்காவை பார்த்தார். பிறகு என்னிடம் திரும்பி, பூஜா, காலேஜ்ல என்ன படிக்கிற, யாரையாவது காதலிக்கிறியா என்ன என்று கேட்டார். நான் சூடான டீயை ஒரு மிரடு குடித்துவிட்டு, அதெல்லாம் ஒண்ணுமில்லை அத்தான், இப்போதைக்கு படிப்பு மட்டும்தான், காதல் எல்லாம் அக்காவை போல கல்யாணத்துக்கு அப்புறம்தான் வரும்னு நினைக்கிறேன் என்றேன். அக்கா சிரித்து கொண்டே, பூஜா, நீ அமித்தை வம்பிழுக்காதே. அமித் இந்த கிராமத்து பொண்ணுங்க இப்படித்தான் பார்க்க பாவம் போல இருப்பாங்க, ஆனா மூளை ரொம்ப ஜாஸ்தி என்றாள். அத்தான் என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தார். அவர் கண்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை பகிர துடிப்பது போல சுருங்கி இருந்தது. ஆமாம் சீமா, ஆனா அறிவான பொண்ணுங்களை சமாளிக்கிறது தான் கஷ்டம். பூஜா, நீ எப்படின்னா, நீ நினைச்சா யாரையும் உன் வழிக்கு கொண்டு வந்துடுவ போல தெரியுதே என்றார். நான் மெல்லிய புன்னகையோடு சொன்னேன், அத்தான், ஒருத்தரை நம்ம வழிக்கு கொண்டு வர்றது சுலபம், ஆனா அவங்களை அப்படியே தக்க வச்சுக்கிறது தான் கஷ்டம். பேச்சு நீண்டு கொண்டே போனது. டீ தீர்ந்து போனது. ஆனால் அந்த மாலை நேரத்து பேச்சு காற்றில் ஒரு கேள்வியைப் போல தொங்கிக் கொண்டிருந்தது. அன்று இரவு உறங்கும் போது நான் யோசித்தேன், அத்தான் சொன்னது வெறும் கிண்டல் தானா, அல்லது அதற்கும் மேலாக ஏதோ ஒன்றா? மறுநாள் காலை பொழுதே மிகவும் உற்சாகமாக விடிந்தது. வீட்டில் எல்லாரும் வேலையில் மும்மரமாக இருந்தார்கள். அக்கா சமையலறையில் இருந்தாள். அம்மா காலையிலேயே வயல் பக்கம் கிளம்பி சென்றிருந்தாள். அத்தான் முதல் நாள் இரவே வீட்டில்தான் தங்கி இருந்தார். நான் குளித்து முடித்து ஒரு மெல்லிய இளஞ்சிவப்பு நிற சல்வார் அணிந்து கீழே வந்தேன். அது காற்றில் மென்மையாக அசைந்து கொண்டிருந்தது. அத்தான் திண்ணையில் நின்றபடி டீ குடித்து கொண்டிருந்தார். குட் மார்னிங் அத்தான், தூக்கம் எப்படி இருந்தது என்று கேட்டேன். அவர் சிரித்து கொண்டே, தூக்கம் நன்றாகத்தான் இருந்தது பூஜா, ஆனால் நேற்று இரவு நீ சொன்ன விஷயங்கள் தான் என் தூக்கத்தை கொஞ்சம் கலைத்து விட்டது என்றார். நான் ஆச்சரியமாக, நானா, நான் என்ன சொன்னேன் என்று கேட்டேன். அவர் மெல்ல என் அருகில் வந்து கையில் இருந்த டீ கப்பை என்னிடம் நீட்டியபடி, எப்படி ஒருவரை உன் வழிக்கு கொண்டு வருவாய்
என்று கேட்டேனே, அதற்கு உன்னிடமிருந்து பதில் வரவில்லையே, என்ன ரகசியம் அது என்று குரலை தாழ்த்தி கேட்டார். நான் அந்த டீயை ஒரு மிரடு குடித்துவிட்டு, ரகசியம் என்று எதுவும் இல்லையத்தான், எதையும் மனதிலிருந்து பேசினால் போதும். ஆனால் நீங்கள் ஒரு இன்ஜினியர், மிஷின்களை கையாளுபவர், உங்களுக்கு மனித மனங்களை புரியுமா என்று சவாலாக கேட்டேன். அவர் பலமாக சிரித்தார். பூஜா, இயந்திரங்களை சரி செய்வது சுலபம், மனிதர்களை புரிந்து கொள்வதுதான் கடினம். ஆனால் நீ ஒரு இயந்திரத்தை கூட உன் பேச்சால் உருக வைத்து விடுவாய் போல் இருக்கிறது என்றார். அப்போது சமையலறையிலிருந்து அக்கா குரல் கொடுத்தாள். பூஜா, அத்தானுக்கு பிடிக்கும், கொஞ்சம் பிரெட் ரோஸ்ட் செய்து கொடு. நான் உள்ளே சென்றேன். ஆனால் போகும்போது திரும்பி பார்த்தேன். அத்தான் இன்னும் அங்கேயே நின்று என்னையே பார்த்து கொண்டிருந்தார். ரோஸ்ட் செய்து கொண்டிருக்கும் போது எனக்குள் ஒரு மெல்லிய நடுக்கம் ஏற்பட்டது. இது வெறும் கிண்டல் தானா, அல்லது வேறு ஏதோ ஒரு பிணைப்பு உருவாகிறதா? மதிய வேளையில் அத்தான், சீமா, நான் கொஞ்சம் வயல் பக்கம் போயிட்டு வருகிறேன். பூஜா, நீயும் வா, எனக்கு வழிகாட்டு என்றார். அக்காவும், ஆமாம் பூஜா, நீயும் போயிட்டு வா, அத்தானுக்கு நம் ஊர் விவசாயத்தை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடு என்றாள். நாங்கள் வெளியே வந்தோம். அத்தானின் பைக்கிற்கு பின்னால் நான் அமர்ந்து கொண்டேன். காற்று வேகமாக வீசியது. என் கூந்தல் கலைந்து அவர் முகத்தில் பட்டது. அத்தான், கொஞ்சம் மெதுவாக போங்கள், தலைமுடி எல்லாம் கலைந்து விடுகிறது என்றேன். கலைந்தால் என்ன பூஜா, நீ இன்னும் அழகாத்தான் இருக்கிறாய் என்றார் அவர் சட்டென. நான் சிரித்து கொண்டே அவர் தோளை பிடித்து கொண்டு, அழகு என்பது எனக்கு தெரியும் அத்தான், ஆனால் கலைக்காதீர்கள் என்றேன். வயல்வெளியை அடைந்தோம். பச்சை பசல் என நெற்பயிர்கள் அலை அலையாக ஆடிக்கொண்டிருந்தன. இதையெல்லாம் நீயும் கவனிக்கிறாயா என்று கேட்டார். ஆமாம் அத்தான், அம்மாவிற்கு உதவியாக இருப்பேன். பயிர்களைப் போலத்தான் மனிதர்களும், சரியான காற்று கிடைத்தால் அவர்களும் ஆடுவார்கள் என்றேன். அவர் சட்டென என்னை பார்த்து, காற்று இருக்கிறது, ஆனால் நீ ஒரு புயலையே கொண்டு வருவாய் போல தெரிகிறது என்றார். நாங்கள் வயலின் நடுவே நின்று கொண்டிருந்தோம். உச்சி வெயில் சுட்டரித்தது. என் துப்பட்டா கொஞ்சம் சரிய நான் அதை சரி செய்தேன். அவர் பார்வை ஒரு நிமிடம் அங்கே நிலைத்து பின் சட்டென திரும்பி கொண்டது. பூஜா, நீ உண்மையிலேயே புத்திசாலி. உன் அக்காவுக்கு நீ பெரிய பலம் என்றார். அக்கா எனக்கு எல்லாமே அத்தான், ஆனா நீங்களும் அவளுக்காக எவ்வளவோ செய்கிறீர்கள். சில நேரங்களில் உங்கள் பார்வை அக்காவை விட என் மேல் அதிகமாக நிலைத்திருக்கிறதே, ஏன் என்று நான் சட்டென கேட்க அவர் திகைத்து போனார். என்ன? இல்லையே, நீ எனக்கு தங்கை மாதிரி என்றார். ஆனால் அவர் குரலில் ஒரு தயக்கம் தெரிந்தது. நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். அன்றைய மாலை நேரம் அதே திண்ணை, அதே டீ, ஆனால் பேச்சுக்கள் மட்டும் கொஞ்சம் ஆழமாக இருந்தன. இரவு அக்கா அறைக்கு சென்றேன். அக்கா, நாளை நான் காலேஜ் போகிறேன், உனக்கு எதுவும் வேண்டுமா என்று கேட்டேன். அத்தான் அருகிலேயே அமர்ந்திருந்தார். அவர் சிரித்து கொண்டே, பூஜா, நீயும் எப்போதாவது நகரத்திற்கு வா, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன் என்றார். நிச்சயமாக வருவேன் அத்தான், ஆனால் நகரத்தில் உங்களை போன்றவர்கள் அதிகம் நடமாடுவார்களே, எனக்கு பயமாக இருக்குமே என்று கிண்டலாக சொன்னேன். பயம் எதற்கு, நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை பாதுகாக்க என்றார் அவர் உறுதியுடன். அன்று இரவு படுக்கையில் புரண்டு கொண்டிருந்த போது என் மனதில் பல கேள்விகள். அத்தானின் அந்த பார்வை, அந்த வார்த்தைகள், இது வெறும் உறவின் நெருக்கமா அல்லது வேறு ஏதோ ஒன்று அங்கே மொட்டு விடுகிறதா? அடுத்த வாரம் மீண்டும் வருவதாக சொல்லிவிட்டு அவர் கிளம்பினார். ஆனால் போகும்போது, அடுத்த வாரம் வரும்போது, இந்த கிராமத்தின் ஒரு ரகசியத்தை நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்று ரகசியமாக கூறிவிட்டு சென்றார். அத்தான் ஊருக்கு சென்று ஒரு வாரம் ஓடிப்போனது. கல்லூரி பாடம், வீட்டு வேலைகள் என நான் பிஸியாக இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைகிறது போலவே இருந்தது. அக்கா அவ்வப்போது அவரிடம் போனில் பேசுவாள். நான் அருகில் இருக்கும்போது, பூஜா இங்கேதான் இருக்கிறாள் என்று அக்கா சொன்னால் அத்தான் என்னை பற்றி ஏதோ விசாரிப்பார். அன்று மாலை என் போனில் ஒரு புது மெசேஜ் வந்தது. பார்த்தால் அத்தான், பூஜா எப்படி இருக்கிறாய், அக்காவிடம் கேட்டதாக சொல், உன்னை மிஸ் செய்கிறேன். பதிலுக்கு நான், அக்கா நன்றாக இருக்கிறாள், நானும் தான், ஆனால் நீங்கள் கேட்ட அந்த ரகசியத்தை சொல்ல அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டும் என்று அனுப்பினேன். அவரிடமிருந்து ஒரு கண்ணடிக்கும் இமோஜி வந்தது. அதை பார்த்ததும் எனக்குள் ஒரு இனம் புரியாத நடுக்கம், சிரிப்பு வந்தாலும் அதே சமயம் ஒரு விதமான படபடப்பும் தொற்றிக்கொண்டது. வார இறுதி வந்தது. சனிக்கிழமை மதியமே அத்தான் வீட்டிற்கு வந்து விட்டார். இந்த முறை வீட்டில் அப்பா அம்மா இருவருமே இருந்தார்கள். ஆனால் மாலை நேரத்தில் அக்கா சமையல் அறையில் வேலையாக இருக்க அம்மாவும் அப்பாவும் தோட்டத்து பக்கம் சென்றிருந்தார்கள். திண்ணையில் நானும் அத்தானும் மட்டும் தனியாக இருந்தோம். சரி பூஜா, சொல்லு, அந்த ரகசியம் என்ன என்று என் அருகில் அமர்ந்தபடி கேட்டார். நான் கொஞ்சம் குறும்பாக, ரகசியம் என்னவென்றால், இந்த ஊரில் ஒரு பழைய கிணறு இருக்கிறது. அங்கே காதலர்கள் தங்கள் காதல் கடிதங்களை வீசுவார்களாம். ஆனால் அத்தான், உங்களுக்கு ஏன் இதெல்லாம், உங்களுக்கு தான் திருமணமாகிவிட்டதே என்றேன். அவர் சட்டென என் பக்கம் சாய்ந்து குரலை மிக தாழ்த்தி,
திருமணமானால் என்ன பூஜா, மனசு இன்னும் இளமையாதானே இருக்கிறது. நீ சொல்கிற ரகசியங்கள் எல்லாம் நீயே ஒரு ரகசியத்தை மறைப்பது போலவே எனக்கு தோன்றுகிறது என்றார். நான் என் துப்பட்டாவை சரி செய்தபடி, ரகசியங்கள் எல்லோரிடமும் இருக்குமாத்தான், அதை திறந்து பார்க்க சரியான ஆள் வர வேண்டும், அவ்வளவுதான் என்றேன். அப்போது அக்கா அங்கே வந்தாள். என்ன 2 பேரும் இவ்வளவு தீவிரமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டாள். அத்தான் தட்டு தடுமாறி, ஒன்றுமில்லை சீமா, ஊர் ரகசியங்கள் பற்றி பூஜா சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றாள். அன்று இரவு உணவு நேரம். டைனிங் டேபிளில் பருப்பு குழம்பும் சூடான ரொட்டியும் பரிமாறப்பட்டது. அத்தான் என் தட்டில் ஒரு ரொட்டியை வைத்து, பூஜா, இதை சாப்பிடு, நீ ரொம்ப குறைவாக சாப்பிடுகிறாய் என்றார். நான் சிரித்து கொண்டே, அத்தான், உங்கள் உபசரிப்பிலேயே என் வயிறு மட்டுமல்ல, மனசும் நிறைந்து விட்டது என்றேன். அப்பா சிரித்து கொண்டே, அமித், இந்த பூஜா உன் பேச்சிலேயே மயங்கிடுவா போல இருக்கே என்றார் விளையாட்டாக. ஆனால் அத்தானின் பார்வை மட்டும் என் மேல் ஒரு நொடி நிலைத்தது. அந்த பார்வையில் ஏதோ ஒரு ஆழமான அர்த்தம் இருந்தது. அது பாசமா அல்லது அதை தாண்டிய ஒரு ஈர்ப்பா என்பது எனக்கே புரியவில்லை. மறுநாள் காலை அத்தான் ஒரு புதிய யோசனையை சொன்னார். சீமா வீட்டுக்கு பின்னாடி தோட்டத்தில் மாம்பழங்கள் நிறைய தொங்குகிறதே, அதை பறிக்கலாமா? அக்கா, ஆமாம் அமித், உங்களுக்கு மாம்பழம் பிடிக்குமே, பூஜா நீயும் கூட போய் அத்தானுக்கு உதவி செய் என்றாள். தோட்டத்திற்கு சென்றோம். உயரமான மரங்களில் மாம்பழங்கள் கொத்து கொத்தாக தொங்கிக் கொண்டிருந்தன. அத்தான் ஏணியில் ஏறி பறிக்க நான் கீழே நின்று பிடித்து கொண்டிருந்தேன். பூஜா, இந்த மாம்பழம் பார்க்கவே இனிப்பா தெரியுது, மேலிருந்து பார்த்தால் இன்னும் அழகாக தெரிகிறது என்றார் அவர் மேலிருந்து. நான் கீழே இருந்து, மேலே இருப்பவை எல்லாம் இனிப்பாகத்தான் தெரியுமத்தான், ஆனால் கீழே இறங்கும் போது மட்டும் கவனமாக இருங்கள் என்றேன் ஒரு எச்சரிக்கையாக. அவர் ஒரு மாம்பழத்தை என்னிடம் வீசினார். நான் அதை பிடிக்க முயன்றேன். ஆனால் கை நழுவி அது கீழே விழுந்தது. அவர் சட்டென கீழே இறங்கி வந்து சிரித்தார். மாம்பழம் கை நழுவி இருக்கலாம் பூஜா, ஆனால் உன் மனசு நழுவாமல் பார்த்துக்கொள் என்றார் மிக மெதுவாக. நான் திகைத்து போய் அவரை பார்த்தேன். என்ன சொல்கிறீர்கள் அத்தான்? விளையாட்டுக்கு சொன்னேன் பூஜா, வா போகலாம் என்று அவர் நடந்தார். ஆனால் அந்த பேச்சு என் மனதில் ஒரு புயலை கிளப்பியது. அன்று மாலை அவர் ஊருக்கு கிளம்பும் போது என் கையை பிடித்து விடை பெற்றார். அந்த தொடுதலில் ஒரு மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வு. அக்கா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் முகத்தில் ஒரு புன்னகை மட்டுமே இருந்தது. அவளுக்கு தெரியுமா அத்தானின் மனதில் என்ன ஓடுகிறது என்று? அல்லது எனக்கும் அத்தானுக்கும் இடையே ஒரு மெல்லிய கோடு வரையப்படுகிறதா? நாட்கள் நகர நகர அத்தானின் வருகைக்காக என் மனம் அறியாமலேயே காத்திருக்க தொடங்கியது. 2 மாதங்கள் ஓடிவிட்டன. இப்போது அத்தான் வார இறுதி மட்டுமன்றி இடையில் ஒரு நாள் என்றாலும் கிராமத்திற்கு வந்து விடுவார். ஒரு மாலை வேளையில் அக்காவுக்கு லேசான காய்ச்சல் போல இருந்தது. பூஜா, எனக்கு தலைவலியாக இருக்கிறது, நான் கொஞ்சம் படுத்துக் கொள்கிறேன். அமித் மொட்டை மாடியில் இருக்கிறார், அவருக்கு துணைக்கு போய் பேசு என்றாள் அக்கா. நான் மாடிக்கு சென்றேன். வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னிக் கொண்டிருந்தன. அத்தான் நிலவை பார்த்தபடி நின்றிருந்தார். அத்தான், நிலவு அழகாக இருக்கிறதா என்று கேட்டபடி அவர் அருகில் சென்றேன். நிலவு தூரத்தில் இருப்பதால் அழகாக இருக்கிறது பூஜா, ஆனால் அருகில் இருக்கும் நட்சத்திரம் ஒன்று அதைவிட பிரகாசமாக தெரிகிறது என்றார் அவர் என் பக்கம் திரும்பி. நான் அந்த பேச்சை மாற்ற விரும்பி, நட்சத்திரங்கள் தூரத்தில் இருப்பதால் தான் நாம் ரசிக்கிறோம் அத்தான், அதை தொட நினைத்தால் கை சுடும் என்றேன் ஒரு எச்சரிக்கையோடு. அவர் மெல்ல என் அருகில் வந்தார். சுற்றிலும் அமைதி நிலவியது. கையை தொடுவதற்கு முன்னே ஏன் காயத்தை பற்றி யோசிக்கிறாய் பூஜா? சில நேரங்களில் அந்த வெப்பம் கூட தேவைப்படும் என்று அவர் குரல் தழுதழுத்தது. காற்று அப்படியே நின்றது போன்ற ஒரு உணர்வு. நான் பின்வாங்கி கீழே வந்து விட்டேன். என் இதயம் வேகமாக துடித்தது. அடுத்த சில நாட்களில் அத்தானின் வேலையில் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டது. அவர் வேலை செய்யும் தொழிற்சாலையில் சில பிரச்சனைகள் என தெரிய வந்தது. வழக்கமான உற்சாகம் அவரிடம் இல்லை. அத்தான், கவலைப்படாதீர்கள், எல்லாம் சரியாகிவிடும், நீங்கள் எப்போதுமே என் பார்வையில் ஒரு ஹீரோ என்றேன் அவருக்கு தைரியம் சொல்லும் விதமாக. அவர் சோகமாக சிரித்துவிட்டு, நான் ஹீரோ என்றால் நீதான் என் கதையில் நாயகி பூஜா என்றார். அந்த ஒரு நிமிடம் காலம் அப்படியே உறைந்தது போல இருந்தது. அவர் கை என் தோள் மீது மெல்ல பட்டது. நான் மெதுவாக அவர் கையை எடுத்துவிட்டு, இரவாகிவிட்டது, தூங்குங்கள் அத்தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தேன். மறுநாள் காலை தந்தை அத்தானிடம் ஒரு வேலையை சொன்னார். அமித், வீட்டுக்கு பின்னால் இருக்கும் வாய்க்காலை சுத்தம் செய்ய வேண்டும், கொஞ்சம் உதவி செய். பூஜா, நீயும் கூட போய் உதவி செய் என்றார். சேரும் சகதியுமாக இருந்த அந்த இடத்தில் அத்தான் வேலை செய்ய தொடங்கினார். கடினமான வேலை செய்ததால்
அவர் அணிந்திருந்த சட்டை வியர்வையில் நனைந்து அவரது உடல்வாகு அப்பட்டமாக தெரிந்தது. நான் அறியாமலேயே அவரை பார்த்து கொண்டிருந்தேன். அத்தான், உங்கள் பலத்தை பார்த்தால் எந்த சுவரையும் உடைத்து விடுவீர்கள் போல தெரிகிறது என்றேன். அவர் மண்வெட்டியை நிறுத்திவிட்டு என்னை பார்த்து, சுவர்களை உடைப்பது சுலபம் பூஜா, ஆனால் மனதில் கதவுகளை திறப்பதுதான் கடினம் என்றார். வேலை முடிந்து திரும்பும் போது அந்த தாகமும் அந்த பேச்சும் எங்களை இன்னும் கொஞ்சம் நெருங்க வைத்தது போல இருந்தது. இரவு நேரத்தில் அக்காவிடம் அத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார். சீமா, பூஜா இல்லாமல் என்னால் இந்த வேலையை செய்திருக்க முடியாது. அக்கா சிரித்து கொண்டே, ஆமாம், பூஜா இப்போது உனக்கு ஒரு நல்ல தோழியாகிவிட்டாள் என்றாள். அன்று இரவு நான் தூங்க சென்றபோது அத்தானின் அந்த வேர்வை சிந்திய முகமும் அவர் பேசிய ஆழமான வார்த்தைகளும் என் கனவிலும் நிழலாடின. நாட்கள் ஒரு நதியைப் போல ஓடிக்கொண்டிருந்தன. அத்தானின் வேலை பிரச்சனைகள் மெல்ல மெல்ல சரியாக தொடங்கின. ஆனால் எங்களுக்கிடையேயான அந்த புரியாத உறவு மட்டும் இன்னும் ஆழமாகி கொண்டே போனது. ஒரு நாள் இரவு வீட்டில் எல்லாரும் உறங்கிவிட்டனர். நான் தாகத்திற்காக தண்ணீர் குடிக்க கீழே வந்தபோது திண்ணையில் அத்தான் தனியாக அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவர் கையில் ஒரு போன் இருந்தது. யாருக்கோ மெசேஜ் அனுப்பி கொண்டிருந்தவர் என்னை பார்த்ததும் சட்டென போனை மறைத்தார். என்ன அத்தான், இந்த நேரத்தில் தூங்காமல் என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒன்றுமில்லை பூஜா, கம்பெனி விஷயமாக ஒரு மெசேஜ் வந்தது, அதான் பார்த்து கொண்டிருந்தேன் என்றார். ஆனால் அவர் முகத்தில் ஒரு பதற்றம் தெரிந்தது. அத்தான், தூக்கத்தை விட வேலை முக்கியமில்லை, போய் ஓய்வெடுங்கள் என்றேன். அவர் என்னை பார்த்தார். நிலவொளியில் அவர் கண்கள் இன்னும் பிரகாசமாக தெரிந்தன. தூக்கம் வர வேண்டுமே பூஜா, மனசுக்குள் ஏதோ ஒரு பாரம் இருக்கும்போது எப்படி தூக்கம் வரும் என்று அவர் கேட்ட கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை. மறுநாள் காலை வீட்டில் ஒரு பெரிய விசேஷத்திற்கான ஏற்பாடுகள் நடப்பது போல தெரிந்தது. அக்கா மிகவும் உற்சாகமாக இருந்தாள். அத்தான் ஒரு கவரை கையில் வைத்திருந்தார். சீமா, இதை பார், உனக்கான பரிசு என்று சொல்லி அந்த கவரை அக்காவிடம் கொடுத்தார். அக்கா அதை திறந்து பார்த்ததும் அவள் முகத்தில் அப்படி ஒரு ஆனந்தம். அவள் கண்களில் கண்ணீர் மல்க அத்தானை கட்டிப்பிடித்து கொண்டாள். பூஜா, இங்கே வா, ஒரு நல்ல செய்தி என்று அக்கா என்னை கூப்பிட்டாள். அது ஒரு மருத்துவ அறிக்கை. அக்கா கர்ப்பமாக இருக்கிறாள். வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் கரை புரண்டது. அம்மா, அப்பா என அனைவரும் ஒருவருக்கொருவர் இனிப்புகளை பகிர்ந்து கொண்டனர். ஆனால் என் கண்கள் மட்டும் அத்தானை தேடின. அவர் கூட்டத்திற்கு நடுவே நின்றிருந்தாலும் அவர் பார்வை என் மேல் நினைத்திருந்தது. அந்த பார்வையில் ஒரு மெல்லிய சோகமும் அதே சமயம் ஒரு விடுதலையும் தெரிந்தது. அன்று மாலை நாங்கள் இருவரும் மட்டும் தோட்டத்தில் தனியாக சந்தித்தோம். வாழ்த்துக்கள் அத்தான், நீங்கள் அப்பா ஆக போகிறீர்கள் என்றேன். என் குரலில் ஒரு நடுக்கம் இருந்தது. அவர் சிரித்தார். ஆனால் அந்த சிரிப்பு முன்பெப்போதும் இல்லாத அளவுக்கு அமைதியாக இருந்தது. ஆமாம் பூஜா, சீமா கர்ப்பமாக இருப்பது தெரிந்ததும் எனக்கு ஒன்று புரிந்தது. இவ்வளவு நாள் நான் ஏதோ ஒரு மாயையில் இருந்திருக்கிறேன். நீ எனக்கு கொடுத்த அந்த துருதுருப்பான பேச்சும் அக்கறையும் தான் என்னை சிதறாமல் தடுத்திருக்கிறது என்றார். நான் புரியாமல் அவரை பார்த்தேன். அவர் தொடர்ந்தார். அந்த பழைய கிணற்றில் நான் போட்ட கடிதம் ஒரு நன்றி கடிதம்தான். நீ என் தங்கை, ஒரு தங்கையாக என் வாழ்க்கையில் நீ வந்திருக்காவிட்டால் ஒருவேளை நான் என் பாதையை தொலைத்திருப்பேன். உன் அன்புதான் என்னை ஒரு நல்ல கணவனாகவும் இப்போது ஒரு அப்பாவாகவும் மாற்றி இருக்கிறது. என் கண்கள் கலங்கின. அத்தானை ஒரு அண்ணனாக பார்க்கும் அந்த நிமிடம் என் மனதில் இருந்த எல்லா பாரங்களும் நீங்கியது போல இருந்தது. அத்தான், உறவுகளில் எப்போதுமே ஒரு தூய்மை இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். இன்று நீங்கள் அதை நிரூபித்து விட்டீர்கள் என்றேன். கதை ஒரு அழகான முடிவை நோக்கி நகர்ந்தது. அக்காவுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அமித் அத்தான் ஒரு பொறுப்பான அப்பாவாக மாறினார். நான் பழைய குறும்புக்கார பூஜாவாகவே இருந்தாலும் இப்போது இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்திருந்தேன். உறவுகளின் ஊஞ்சல் ஆடிக்கொண்டேதான் இருக்கும். சில நேரங்களில் அது நம்மை பயமுறுத்தும், சில நேரங்களில் தாளாட்டும். ஆனால் சரியான பிடிப்பு இருந்தால் அந்த ஊஞ்சலில் ஆடுவது ஒரு அழகான அனுபவம்தான். அக்கா கர்ப்பமாக இருக்கும் செய்தி வீட்டிற்குள் நுழைந்த அந்த நொடி வீட்டின் சுவர்கள் கூட மகிழ்ச்சியில் புன்னகைப்பது போல இருந்தது. அப்பா ஓடி சென்று இனிப்புகளை வாங்கி வந்தார். அம்மா சமையலறையில் அக்காவுக்கு பிடித்தமான பலகாரங்களை செய்வதில் மும்மரமானாள். ஆனால் அந்த பெரும் கொண்டாட்டத்தின் நடுவிலும் எனக்கும் அத்தானுக்கும் இடையே ஒரு சொல்லப்படாத மௌன சுவர் மெல்ல எழத் தொடங்கியது. அமித் அத்தான் இப்போது முன்பு எப்போதையும் விட பொறுப்பானவராக தெரிந்தார். அக்காவை சிம்மாசனத்தில் அமர வைக்காத குறையாக கவனித்து கொண்டார். அவளது சிறு அசைவிற்கும் ஓடோடி சென்று உதவினார். இதை பார்க்கும்போது எனக்குள் ஒரு நிம்மதி ஏற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஒரு மூலையில் ஒரு மெல்லிய ஏமாற்றமும் குற்ற உணர்வும் கலந்த ஒரு விசித்திரமான உணர்வு என்னை வதைத்தது. அன்று இரவு வீடே அடங்கி போயிருந்தது. அக்கா சீக்கிரம் உறங்கிவிட்டாள். நான் மட்டும் தாகத்திற்காக தண்ணீர் குடிக்க வெளியே வந்தேன். பால்கனியில் யாரோ நிற்கும் நிழல் தெரிந்தது. அது அத்தான் என்று எனக்கு தெரியும். அந்த நிலவொளியில் அவர் முகம்
ஏதோ ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தது. நான் அமைதியாக திரும்பி செல்ல முயன்றபோது அவர் குரல் என்னை தடுத்தது. பூஜா, ஏன் பேசாமல் போகிறாய்? நான் அப்படியே நின்றேன். அவர் மெல்ல என் அருகே வந்தார். காற்றில் அந்த மசாலா டீயின் வாசமும் அத்தானின் அந்த பிரத்யேகமான பர்ஃப்யூம் வாசமும் கலந்திருந்தது. இல்லை அத்தான், நீங்கள் ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தீர்கள். அதான் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று பார்த்தேன் என்றேன் தழுதழுத்த குரலில். இல்லை பூஜா, நீ என்னை தவிர்க்கிறாய். கடந்த 2 நாட்களாக நீ என் கண்களை கூட நேருக்கு நேர் பார்க்கவில்லை. ஏன் என்று அவர் நேரடியாக கேட்டார். நான் நிலவை பார்த்தபடி சொன்னேன். அத்தான், இப்போது எல்லாம் மாறிவிட்டது. நீங்கள் ஒரு தந்தையாக போகிறீர்கள். அக்காவுக்கு இப்போது உங்கள் ஆதரவு முழுமையாக தேவை. இந்த சூழலில் நமக்கிடையே இருந்த அந்த விளையாட்டுத்தனமான பேச்சுகளோ தேவையற்ற கிண்டல்களோ சரியாக இருக்காது என்று தோன்றியது. அது அக்காவுக்கு நாம் செய்யும் துரோகமாகிவிடுமோ என்று பயப்படுகிறேன். அவர் ஒரு நீண்ட பெருமூச்சை விட்டார். பால்கனியின் கம்பிகளை இறுக பற்றி கொண்டார். பொறுப்பு கூடும்போது உணர்வுகள் சட்டென மறைந்து விடாது பூஜா. அக்கா கர்ப்பமாக இருப்பது எனக்கு எல்லையற்ற மகிழ்ச்சிதான். ஆனால் அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள எனக்கு ஒரு தோழி தேவைப்படுகிறாள். அந்த தோழி நீதான். நீ எனக்கு வெறும் மைத்துனி மட்டுமல்ல, என் மனசாட்சியும் கூட. உன் பேச்சில்தான் எனக்கு ஒரு விதமான உத்வேகம் கிடைக்கிறது என்றார். அவர் குரலில் இருந்த அந்த உண்மை என்னை நிலைகுலைய செய்தது. அத்தான், மனசாட்சி எப்போதுமே சரியான பாதையை தான் காட்டும். இப்போது அந்த பாதை உங்களை அக்காவிடமும் பிறக்கப் போகும் குழந்தையிடமும் மட்டுமே அழைத்து செல்ல வேண்டும். அங்கே எனக்கு இடமில்லை என்று சொல்லிவிட்டு அவர் பதிலை எதிர்பார்க்காமல் விறுவிறுவென என் அறைக்குள் நுழைந்தேன். கதவை சாத்திய பிறகும் என் இதயம் படபடவென அடித்து கொண்டிருந்தது. மௌனம் எவ்வளவு கொடியது என்பது அன்றுதான் எனக்கு புரிந்தது. சொல்ல வேண்டிய பல விஷயங்கள் இருந்தும் சொல்லக்கூடாத ஒரு விஷயம் எங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத வேலியை அமைத்துவிட்டது. கிராமத்தின் பசுமை போர்த்திய வயல்வெளிகளை விட்டுவிட்டு சிமெண்ட் காடுகளான நகரத்தை நோக்கி எங்கள் கார் பயணித்தது. அக்காவின் 5ஆம் மாத மருத்துவ பரிசோதனைக்காகவும் சில நாட்கள் ஓய்விற்காகவும் அத்தான் எங்களை அவர் வீட்டிற்கு அழைத்து சென்றார். அத்தானின் நகரம் முற்றிலும் வேறொரு உலகம். அங்கே வானத்தை தொடும் கட்டிடங்களும் ஓயாத வாகன இரைச்சல்களும் என் அமைதியை குலைத்தன. அத்தானின் வீடு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் உச்சியில் இருந்தது. நவீனமான சோபாக்கள், பளபளக்கும் தரை, கண்ணாடியால் ஆன ஜன்னல்கள் என எல்லாமே ஒரு ஆங்கில படத்தை பார்ப்பது போல இருந்தது. பூஜா, கிராமத்து மண்ணையே பார்த்த உனக்கு இந்த நகரத்து ஜன்னல் வழியே தெரியும் மின் விளக்குகள் பிடிச்சிருக்கா என்று கேட்டார் அத்தான். நான் சிரித்து கொண்டே, வெளிச்சம் என்னவோ அழகுதான் அத்தான், ஆனா இதுல நம்ம ஊர் மல்லிகை வாசம் இல்லையே என்றேன். என் பதிலை கேட்டு அவர் கண்கள் மென்மையாக விரிந்தன. மறுநாள் இரவு அத்தான் தனது அலுவலக நண்பர்களுக்காக ஒரு சிறிய விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அக்கா மெல்லிய பட்டுப்புடவையில் தேவதையைப் போல அமர்ந்திருக்க, நான் ஒரு நவீனமான சுடிதாரில் அங்கிருந்த கூட்டத்திற்கு அந்நியமாக நின்றிருந்தேன். அத்தானின் நண்பர்கள் அனைவரும் நகரத்து நாகரீகத்தில் திளைத்தவர்கள். விருந்து பாதியில் இருக்கும்போது அத்தான் என்னை அழைத்து தன் நண்பர்களுக்கு அறிமுகம் செய்தார். நண்பர்களே, இவள் என் மைத்துனி பூஜா. கிராமத்தில் இருந்து வந்த தேவதை. இவள் பேசத் தொடங்கினால் கற்கண்டு போல இருக்கும். பாரதியார் கவிதைகளை விட இவள் தமிழ் அழகு என்று அத்தான் பெருமையாக சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு அங்கே இருந்த இளைஞர்கள் சிலர் என்னையே உற்று பார்க்க தொடங்கினர். குறிப்பாக அத்தானின் சக ஊழியரான ராகுல் என்பவன் என் அருகில் வந்து, ஹலோ பூஜா, அமித் சொன்னது சரிதான். உங்க தமிழ் மட்டும் இல்ல, நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க என்று வழிந்தான். ராகுல் என்னிடம் நெருங்கி பேசுவதையும் அவன் கண்கள் என் மேல் படர்வதையும் நான் கவனித்தேன். ஆனால் அங்கே அத்தானின் முகத்தில் சட்டென ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இதுவரை சிரித்து கொண்டிருந்த அவர் முகம் கரிய மேகம் சூழ்ந்தது போல இறுகியது. அவர் கையில் இருந்த ஜூஸ் கிளாஸை மேஜை மீது ஒருவித ஆத்திரத்துடன் வைத்தார். ராகுல் என் தோளில் கை வைக்க முயன்றபோது அத்தான் சட்டென இடையில் வந்து, ராகுல், உனக்கு ஒரு முக்கியமான கால் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், செக் பண்ணு என்று கராராக சொன்னார். ராகுல் நகர்ந்ததும் அத்தான் என்னை பார்த்து, பூஜா, நீ ஏன் இவ்வளவு நேரம் இங்கே நிற்கிறாய்? அக்காவுக்கு ஏதும் தேவையா என்று போய் பார் என்றார். அவர் குரலில் ஒரு கட்டளை இருந்தது. ஆனால் கண்களில் ஒரு விதமான தவிப்பும் பொறாமையும் கலந்திருப்பதை என்னால் உணர முடிந்தது. நான் அங்கிருந்து நகர்ந்து அறைக்குள் சென்றபோது என் மனம் கனத்தது. அத்தான் ஏன் அப்படி நடந்து கொண்டார்? அது வெறும் பாதுகாப்பா, அல்லது என்னை தவிர வேறு யாரும் என்னை ரசிப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையா? அந்த நகரத்து இரவு நிலவே இல்லாமல் இருட்டாக தெரிந்தது. வாழ்க்கை எனக்குள் ஒருவித அமைதியின்மையை தந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டின் பளபளப்பிற்கு பின்னால் ஏதோ ஒரு பாரம் ஒளிந்திருப்பதை நான் ஒவ்வொரு நொடியும் உணர்ந்தேன். அன்று மாலை மழை வருவதற்கான அறிகுறியுடன் வானம் மேகமூட்டமாக காணப்பட்டது. அக்கா சோர்வின் காரணமாக தன் அறையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தாள். ஹாலில் மங்கலான வெளிச்சத்தில் நானும் அத்தானும் மட்டும் இருந்தோம். டிவியில் ஒரு பழைய இளையராஜா பாடல் மிக மெல்லிய ஒளியில் ஓடிக்கொண்டிருந்தது. அந்த காட்சியும் அந்த பாடலும் ஒரு விதமான மயக்கத்தை சூழலில்
பரவ செய்திருந்தது. அத்தான் சோபாவில் அமர்ந்து ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தார். ஆனால் அவர் கவனம் புத்தகத்தில் இல்லை என்பது அவர் அடிக்கடி என்னை பார்ப்பதிலிருந்து தெரிந்தது. பூஜா என்று அமைதியை கலைத்தார் அத்தான். சொல்லுங்க அத்தான் என்று நான் நிமிர்ந்து பார்த்தேன். இந்த காதல் பாடல்களை கேட்கும்போது உனக்கு என்ன தோன்றும்? நீயும் என்றாவது இதுபோல ஒருவனை தேடி காதலிப்பாய் இல்லையா என்று அவர் கேட்டார். அவர் குரலில் ஒரு விதமான நடுக்கம் கலந்திருந்தது. நான் ஒரு நிமிடம் மௌனமாக இருந்துவிட்டு, தெரியவில்லை அத்தான், எல்லாவற்றிற்கும் ஒரு நேரம் வரவேண்டும் என்பார்கள். எனக்கானவன் யார் என்று இன்னும் தெரியவில்லை என்றேன் விளையாட்டாக சிரித்து கொண்டே. யாரை தேர்ந்தெடுப்பது என்று தெரியவில்லையா? அல்லது உனக்கு பிடித்தமானவன் உனக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிறானா என்று அவர் கேட்ட கேள்வி என் இதயத்தை துளைத்தது. நான் பதில் சொல்லாமல் ஜன்னல் வழியே வெளியே வேடிக்கை பார்த்தேன். அப்போது அவர் சோபாவில் இருந்து எழுந்து என் அருகில் வந்தார். நான் அமர்ந்திருந்த இடத்திற்கு மிக அருகில் நின்றார். காற்றில் அவர் மூச்சு காற்று என் தலைமுடியை அசைப்பதை என்னால் உணர முடிந்தது. சட்டென அவர் என் கையை பற்றினார். அவரது கைகள் சூடாக இருந்தன. நான் திடுக்கிட்டு அவரை பார்த்தேன். பூஜா, உன்னை புரிந்து கொள்ளும் ஒருவன் உனக்கு கண்டிப்பாக கிடைப்பான். உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் உன்னுடைய மௌனத்தையும் மொழியாக மாற்ற தெரிந்த ஒருவன் என்று சொல்லி என் கண்களை நேருக்கு நேர் பார்த்தார். அவர் கைகளின் அழுத்தம் அதிகரித்தது. அது ஒரு அத்தானின் பிடியாக தெரியவில்லை. அந்த தொடுதல் நட்பை தாண்டி, உறவை தாண்டி சொல்லக்கூடாத ஏதோ ஒரு ஆழமான காதலை அல்லது ஆசையை சொல்வது போல இருந்தது. என் உடல் ஒரு நிமிடம் மின்சாரம் பாய்ந்தது போல அதிர்ந்தது. அத்தான், கையை விடுங்கள், அக்கா எழுந்து விட போகிறாள் என்று நான் மெல்லிய குரலில் சொன்னேன். அவள் உறங்குகிறாள் பூஜா, ஆனால் நான் விழித்து கொண்டே கனவு காண்கிறேன் என்றார் அவர் ஏக்கத்துடன். அந்த ஒரு நொடி எல்லைகள் அனைத்தும் உடைந்து நொறுங்குவது போல இருந்தது. எனக்கும் அவர் மேல் ஒரு ஈர்ப்பு இருந்தது உண்மைதான். ஆனால் அது என் அக்காவின் வாழ்க்கை எனும் அஸ்திவாரத்தின் மேல் எழுதப்பட்ட ஒரு பாவ உணர்வாக தெரிந்தது. நான் வேகமாக கையை உருவிக்கொண்டு எழுந்தேன். அத்தான், இது தவறு, நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு பதற்றத்துடன் என் அறைக்குள் ஓடி சென்று கதவை சாத்தி கொண்டேன். அறைக்குள் இருட்டில் அமர்ந்து அழுதேன். அத்தானின் அந்த தொடுதல், அந்த அதிர்வும், அக்காவுக்கு நான் செய்யும் துரோகம் தந்த வலியும் என்னை ஒரே நேரத்தில் வாட்டின. அன்று இரவு முழுவதும் அத்தானின் அந்த சூடான கைகளின் ஸ்பரிசம் என் கைகளில் அப்படியே தங்கி இருப்பதை என்னால் உணர முடிந்தது. நகரத்து வீட்டின் அந்த பளபளப்பான சுவர்களுக்குள்ளே ஒரு இனம் புரியாத இறுக்கம் குடியேறியிருந்தது. அத்தானின் அந்த தொடுதலுக்கு பிறகு என்னால் அவரிடம் இயல்பாக பேச முடியவில்லை. நான் முடிந்தவரை அவரை தவிர்த்தேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அத்தான் என்னை தேடி வருவதையும் அவர் கண்கள் என் அசைவுகளை பின்தொடர்வதையும் என்னால் தடுக்க முடியவில்லை. பெண்களுக்கே உரிய அந்த 6வது அறிவு அக்காவுக்கு வேலை செய்ய தொடங்கியது என்பதை நான் உணர தவறிவிட்டேன். அன்று மதியம் அத்தான் அலுவலகத்திற்கு சென்றிருந்தார். அக்கா சோபாவில் அமர்ந்து ஒரு சிறுவர் கதை புத்தகத்தை படித்து கொண்டிருந்தாள். நான் அவளுக்கு பிடித்தமான ஆரஞ்சு சாற்றை கொண்டு வந்து கொடுத்தேன். இந்த அக்கா, ஜூஸ் குடி என்று நீட்டினேன். அக்கா புத்தகத்திலிருந்து கண்களை எடுக்காமலே, பூஜா, அமித் உன்னிடம் ரொம்ப உரிமையோடு பேசுகிறாரோ என்று எனக்கு தோன்றுகிறது. நான் கவனித்தேன். அவர் உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவர் முகத்தில் ஒரு தனி வெளிச்சம் தெரிகிறது. முன்பை விட இப்போது உன்னோடு செலவிடும் நேரம் அவருக்கு அதிகமாகிவிட்டதோ என்று மிக நிதானமாக கேட்டாள். அக்கா கேட்ட அந்த ஒற்றை கேள்வி என் தலையில் இடி விழுந்தது போல இருந்தது. கையில் இருந்த கிளாஸ் லேசாக நடுங்கியது. என்ன அக்கா இப்படி சொல்லிட்ட? அவருக்கு நான் உன் தங்கை, அவ்வளவுதான். சின்ன வயசுல இருந்தே நான் கொஞ்சம் குறும்புக்காரிங்கிறதுனால அவர் என்கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசுறாரு, மத்தபடி வேற என்ன இருக்கு என்று திடுக்கிட்டு சமாளித்தேன். அக்கா மெல்ல நிமிர்ந்து என் கண்களை பார்த்தாள். அந்த பார்வையில் ஒரு தேடல் இருந்தது. தெரியவில்லை பூஜா, சில நேரங்களில் வார்த்தைகளை விட மௌனங்கள் அதிக ரகசியங்களை சொல்லும். உன்னை பார்க்கும்போது அவர் ஒரு அத்தானாக மட்டும் தெரியவில்லை. ஒருவேளை என் கர்ப்பத்தின் காரணமான மன மாற்றமாக கூட இது இருக்கலாம். ஆனால் என் மனசு ஏதோ ஒரு நெருடலை சொல்கிறது என்றால். அப்படியெல்லாம் இல்லை அக்கா, அவர் உன்னை உயிராக நேசிக்கிறார். உன்மேல் இருக்கும் அதே பாசத்தை தான் என் மேலும் காட்டுகிறார் என்று நான் அவளை கட்டிக்கொண்டேன். அக்கா சமாதானமானவள் போல தெரிந்தாலும் என் உள்ளுக்குள் புயல் வீசிக்கொண்டிருந்தது. அக்காவுக்கு தெரியாமல் எனக்கும் அத்தானுக்கும் இடையே ஒரு ரகசிய உலகம் உருவாக தொடங்கி இருந்தது. உண்மைதான். அவர் அனுப்பும் குறுஞ்செய்திகள், அவர் அவ்வப்போது என் கையை பற்றி சொல்லும் வார்த்தைகள், யாருமற்ற நேரத்தில் அவர் காட்டும் அந்த அதீத அன்பு, இவை அனைத்தும் அக்காவுக்கு தெரிந்தால் அவள் தாங்க மாட்டாள். அக்காவின் சந்தேகம் ஒரு எச்சரிக்கை மணி போல என் காதுகளில் ஒலித்தது. ஒரு பக்கம் அத்தானின் மீதான ஈர்ப்பு, மறுபக்கம் அக்காவின் மீதான பாசம்.
இந்த இரண்டுக்கும் இடையே நான் ஒரு ஊசலாடும் ஊஞ்சலாக மாறிப்போனேன். அந்த ரகசிய உலகம் இனிமையானதாக இருந்தாலும் அதன் அஸ்திவாரம் ஒரு துரோகத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்ற உண்மை என் தூக்கத்தை கலைத்தது. அன்று காலையிலிருந்தே வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது. மாலையில் தொடங்கிய மெல்லிய சாரல் இரவு 8 மணி அளவில் பேய் மழையாக உருவெடுத்தது. ஜன்னல் கண்ணாடிகளில் மலை துளிகள் மோதும் சத்தம் ஒரு போர்க்களத்தை நினைவுபடுத்தியது. மின்னல் வெட்டும் போதெல்லாம் அந்த நவீன அடுக்குமாடி குடியிருப்பு ஒரு கணம் வெண்மையில் மின்னியது. அக்கா அயர்வின் காரணமாக தன் அறைக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டாள். நான் ஹாலில் அமர்ந்து ஏதோ ஒரு புத்தகத்தை புரட்டி கொண்டிருந்தேன். திடீரென ஒரு பலத்த இடியுடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. நகரமே இருளில் மூழ்கியது. ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த தெரு விளக்குகள் கூட அணைந்து போயிருந்தன. கும்மிருட்டில் கையை நீட்டினால் கூட தெரியவில்லை. அக்கா, அத்தான் என்று மெல்லிய குரலில் கூப்பிட்டேன். பதில் வரவில்லை. சமையலறையில் மெழுகுவர்த்தி இருக்கும் என்பது நினைவுக்கு வர சுவரை தடவிக்கொண்டே மெல்ல நடந்தேன். சமையலறை வாசலில் திரும்பும்போது எதிர்பாராத விதமாக ஒரு உருவத்தின் மீது பலமாக மோதிக்கொண்டேன். பயத்தில் அலற வந்த என் வாயை ஒரு சூடான கை மூடியது. அந்த வாசனை, அது அத்தான். இருட்டில் அவர் கண்கள் மின்னலை போல பிரகாசித்தன. அவர் கைகள் என் தோள்களை பற்றி என்னை சுவரோடு சேர்த்தார். மழையின் சத்தம் பின்னணியில் இறைச்சலாக கேட்டுக்கொண்டிருக்க அங்கே நிலவிய அமைதி பயங்கரமாக இருந்தது. அத்தான், விடுங்கள், நான் மெழுகுவர்த்தி தேட வந்தேன் என்று நான் திணறினேன். ஆனால் அவர் என்னை விடுவதாக இல்லை. இருட்டில் அவர் முகம் என் முகத்திற்கு மிக அருகில் வந்தது. அவர் கைகள் என் முதுகை சுற்றி என்னை இறுக அணைத்து கொண்டன. அந்த அணைப்பில் ஒரு விதமான ஆதங்கம், தவிப்பு மற்றும் இத்தனை நாள் அடக்கி வைத்திருந்த ஏக்கம் அனைத்தும் கலந்திருந்தது. அவர் என் காதோரம் குனிந்து மிக மெல்லிய ஆனால் ஆழமான குரலில் கிசுகிசுத்தார். பூஜா, என்னால் உன்னை மறக்க முடியவில்லை. ஒவ்வொரு நொடியும் நீ என் பக்கத்தில் இல்லாத போதும் உன் நினைப்புதான் என்னை ஆட்டி படைக்கிறது. இது தவறு என்று எனக்கும் தெரியும். ஆனால் என் மனசு என் பேச்சை கேட்க மாட்டேன் என்கிறது. அவர் மூச்சு காற்று என் கழுத்தில் பட என் இதயம் ஒரு நொடி துடிப்பதை நிறுத்திவிட்டு பின் அதிவேகமாக துடிக்க தொடங்கியது. அந்த இருட்டும் மழையும் அத்தானின் அந்த நெருக்கமும் என்னை ஒரு நிமிடம் பலவீனமாக்கியது. உண்மைதான், அந்த அணைப்பில் அப்படியே கரைந்து விடலாமா என்று கூட ஒரு கணம் தோன்றியது. ஆனால் அடுத்த நொடியே அக்காவின் முகம் என் நினைவுக்கு வந்தது. அவளது சந்தேகம், அவளது கர்ப்பம், அவள் என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை அனைத்தும் ஒரு சாட்டையடியாக என் மனதில் விழுந்தன. நான் என் முழு பலத்தையும் திரட்டி அவரை பின்னுக்கு தள்ளினேன். வேண்டாம் அத்தான், இது பாவம், நாம் செய்வது துரோகம் என்று கத்தினேன். என் குரல் நடுக்கத்தில் உடைந்திருந்தது. அவர் திகைத்து நிற்க நான் அந்த இருட்டிலேயே தடுமாறிக்கொண்டு என் அறைக்குள் ஓடினேன். அறைக்குள் சென்று கதவை தாளிட்ட பிறகும் என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அத்தான் சொன்ன அந்த வார்த்தைகள் காதுகளில் ரிங்காரமிட்டன. மழை விடாமல் பெய்து கொண்டிருந்தது. ஆனால் என் மனதிற்குள் பெய்த அந்த துரோகத்தின் மழை எல்லாவற்றையும் நனைத்து சிதைத்து கொண்டிருந்தது. மழை இரவின் அந்த சம்பவத்திற்கு பிறகு விடிந்த காலை எனக்கு ஒரு நரகத்தை போல தெரிந்தது. ஜன்னல் வழியே தெரிந்த சூரிய வெளிச்சம் கூட என் முகத்தில் அரைவது போல இருந்தது. கண்ணாடி முன்னால் நின்றபோது என் பிம்பத்தை காணவே எனக்கு கூச்சமாக இருந்தது. அத்தானின் அணைப்பும் அவர் காதோரம் சொன்ன அந்த வார்த்தைகளும் ஒரு தீராத வடுவாக என் மனதில் பதிந்து விட்டன. அன்று மாலை உணவு மேஜையில் ஒரு மயான அமைதி நிலவியது. அக்கா வழக்கம் போல அத்தானுக்கு பரிமாறிக் கொண்டிருந்தாள். அத்தான் அடிக்கடி என்னை நிமிர்ந்து பார்க்க முயன்றார். ஆனால் நான் குனிந்த தலை நிமிராமல் தட்டையை பார்த்து கொண்டிருந்தேன். பூஜா, ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறாய்? நேற்றைய மழையில் ஜலதோஷம் பிடித்து விட்டதா என்று அக்கா என் நெற்றியை தொட்டு பார்த்தாள். அவளுடைய அந்த பாசமான ஸ்பரிசம் என் நெஞ்சில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போல இருந்தது. ஒன்றுமில்லை அக்கா, கொஞ்சம் தலைவலி, அவ்வளவுதான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நழுவினேன். மறுநாள் முழுவதும் நான் அத்தானை தவிர்ப்பதிலேயே குறியாக இருந்தேன். அவர் ஹாலில் இருந்தால் நான் அறைக்குள் சென்று விடுவேன். அவர் சமையலறைக்கு வந்தால் நான் பால்கனிக்கு ஓடி விடுவேன். ஒரு கட்டத்தில் அக்கா ஓய்வெடுக்க சென்ற சமயம் பார்த்து அத்தான் என் அறை வாசலுக்கு வந்தார். பூஜா, நாம் கொஞ்சம் பேசலாமா என்று அவர் கெஞ்சும் குரலில் கேட்டார். நான் அவரை நிமிர்ந்து கூட பார்க்காமல், நமக்கு இடையே பேசுவதற்கு எதுவும் இல்லையாத்தான், தயவு செய்து இங்கிருந்து செல்லுங்கள் என்றேன். அவர் உள்ளே வந்து கதவை சாத்த முயன்றார். நான் சட்டென தடுத்து, கதவை திறந்தே வையுங்கள் அத்தான், ரகசியங்கள் பேசும் உறவு நம்மிடம் இனி இருக்கக்கூடாது என்றேன் கராராக. அவர் கண்கள் கலங்கி இருந்தன. நேற்று இரவு நான் அப்படி நடந்திருக்க கூடாது, ஆனால் என் உணர்வுகள் என்று அவர் ஏதோ சொல்ல வர நான் அவரை இடைமறித்தேன். அத்தான்,
உணர்வுகள் என்ற பெயரில் நாம் ஒரு பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அக்கா உங்களை உயிராக நேசிக்கிறாள். அவளது வயிற்றில் வளரும் அந்த சின்னஞ்சிறு உயிருக்கு கூட நாம் செய்யும் இந்த துரோகம் தெரிந்து விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த உறவு ஒரு முட்டுச்சந்தில் வந்து நிற்கிறது அத்தான். இதற்கு மேல் நாம் ஒரு அடி முன்னெடுத்து வைத்தாலும் அது நம் 3 பேரின் வாழ்க்கையையும் அழித்துவிடும் என்றேன். என் குரலில் இருந்த உறுதி அவரை நிலைகுலைய செய்தது. பூஜா, நான் உன்னை வேண்டாம் அத்தான், அந்த வார்த்தையை சொல்லாதீர்கள். நீங்கள் எனக்கு அக்கா கணவர் அத்தான், அவ்வளவுதான். அதற்கு மேல் நீங்கள் எதை சொன்னாலும் அது எனக்கு அருவருப்பாக இருக்கும். தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், இல்லையென்றால் நான் இப்போதே கிராமத்திற்கு திரும்பி செல்வேன் என்று இறுதி எச்சரிக்கை விடுத்தேன். அவர் ஒரு நிமிடம் திகைத்து நின்றுவிட்டு மௌனமாக அங்கிருந்து நகர்ந்தார். அவர் போன பிறகு நான் கட்டிலில் சாய்ந்து தேம்பி தேம்பி அழுதேன். மனசாட்சியின் குரல் என்னை காப்பாற்றிவிட்டது. ஆனால் அந்த உண்மையை சுமப்பது எவ்வளவு பாரமானது என்பதை அன்றுதான் உணர்ந்தேன். என்னுடைய அந்த தீர்க்கமான வார்த்தைகள் அத்தானை பலமாக தாக்கியிருந்தன. அன்று மாலையே அவர் யாரிடமும் சொல்லாமல் கிளம்பி சென்றார். அலுவலகத்தில் அவசர வேலை, தொழிற்சாலையிலேயே தங்க வேண்டியிருக்கும் என்று அக்காவுக்கு ஒரு குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பியிருந்தார். அடுத்த 3 நாட்கள் அவர் வீட்டிற்கு வரவே இல்லை. அக்கா மிகவும் வருத்தமடைந்தாள். ஏன் அமித் இப்படி செய்கிறார் பூஜா? முன்னெல்லாம் வேலை எவ்வளவு இருந்தாலும் என்னை பார்க்க ஓடி வருவார். இப்போது ஏதோ ஒன்று அவரை தடுத்தது போல இருக்கிறது என்று அவள் என்னிடம் புலம்பினாள். அக்காவின் கண்கள் கலங்குவதை பார்க்கும்போது நான் தான் அந்த பிரிவுக்கு காரணம் என்கின்ற உண்மை என்னை கத்தியால் குத்துவது போல இருந்தது. 4ஆம் நாள் மாலை அத்தான் வீட்டிற்கு திரும்பினார். ஆனால் வந்தவர் பழைய அமித் அத்தானாக இல்லை. அவர் முகத்தில் ஒரு தெளிவும் அதே சமயம் ஒரு பாரமும் தெரிந்தது. முன்பிருந்த அந்த தடுமாற்றம் மறைந்திருந்தது. அக்காவுக்கு பிடித்தமான பழங்களையும் பூக்களையும் வாங்கி வந்திருந்தார். அவளிடம் மிக அன்பாக பேசினார். ஆனால் அதில் ஒரு விதமான முதிர்ச்சி தெரிந்தது. அன்று இரவு நான் சமையலறையில் வேலை செய்து கொண்டிருந்த போது அத்தான் அங்கே வந்தார். நான் பதற்றத்துடன் அங்கிருந்து நகர முயன்றேன். பூஜா, நில், நான் உன்னை தொடவோ அல்லது சங்கடப்படுத்தவோ வரவில்லை என்றார் மிக அமைதியான குரலில். நான் நின்றேன். ஆனால் அவரை திரும்பி பார்க்கவில்லை. அவர் மெல்ல தொடர்ந்து பேசினார். இந்த 3 நாட்களும் நான் தனியாக இருந்து நிறைய யோசித்தேன் பூஜா. நீ சொன்னது 100க்கு 100 சரி. நான் ஒரு மாயையில் இருந்தேன். என் உணர்வுகள் உன்னை பாதிக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் உன் உறுதிதான் என் கண்களை திறந்திருக்கிறது. சில உணர்வுகள் வெளிப்பட்டு சிதைவதை விட அவை உள்ளேயே புதைந்து போவதுதான் அழகு. அதுதான் அந்த உணர்வுக்கு தரும் மரியாதை. நான் மெல்ல திரும்பி அவரை பார்த்தேன். அவர் கண்களில் ஒரு நிதானம் தெரிந்தது. இனி நான் உனக்கு வெறும் அத்தான் மட்டுமே. அக்காவுக்கும் இனி பிறக்க போகும் குழந்தைக்கும் உண்மையான ஒரு மனிதனாக இருக்க முயற்சி செய்வேன். என்னை மன்னித்து விடு பூஜா என்று சொல்லிவிட்டு யாருக்கும் கேட்காத வண்ணம் மிக ரகசியமாக சொன்னார். உன்மேல் நான் வைத்திருந்தது தப்பான காதல் என்று சொல்ல மாட்டேன். ஆனால் அது தவறான நேரத்தில் வந்த காதல். அதை இப்போதே இங்கேயே புதைத்து விடுகிறேன். அவர் அங்கிருந்து நகர்ந்த அக்காவின் அறைக்கு சென்றார். அவர் போன திசையையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். அத்தானின் இந்த மாற்றம் எனக்கு நிம்மதியை தந்தாலும் ஒரு விதமான மெல்லிய வழியை எங்கோ ஒரு மூலையில் விட்டு சென்றது. மனதின் ஆழத்தில் புதைக்கப்படும் உணர்வுகள் தான் சில நேரங்களில் மனிதர்களை இன்னும் மென்மையானவர்களாக மாற்றுகின்றன என்பதை அன்று நான் உணர்ந்தேன். அந்த வீடு மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பி கொண்டிருந்தது. ஆனால் எங்களுக்கிடையே இருந்த அந்த மௌனமான ரகசியம் மட்டும் ஒரு நிரந்தர நினைவாக மாறிப்போனது. அக்காவின் 7 மாத வளைகாப்பு விசேஷத்திற்காக நாங்கள் மீண்டும் கிராமத்திற்கு திரும்பியிருந்தோம். நகரத்தின் செயற்கை வெளிச்சங்களை விட எங்கள் ஊர் வேப்ப மரத்து நிழலும் அந்த மண் வாசமும் அக்காவுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்திருந்தன. வீடு முழுவதும் சுற்றத்தாரால் நிறைந்திருந்தது. மங்கள இசை ஒரு பக்கம் ஒலித்து கொண்டிருக்க சந்தனம் மற்றும் பன்னீரின் வாசம் காற்றில் தவழ்ந்தது. அக்கா ஒரு அழகான பச்சை பட்டு புடவையில் முகத்தில் ஒரு அபூர்வமான தேஜஸுடன் மணமேடையில் அமர்ந்திருந்தாள். அவளது கைகள் ஏற்கனவே கண்ணாடி வளையல்களால் நிறைந்திருக்க அந்த ஓசை ஒரு இனிய சங்கீதம் போல கேட்டது. பெரியவர்கள் அனைவரும் அக்காவுக்கு வளையல் அணிவித்து முடித்ததும் அத்தானை அழைத்தார்கள். அத்தான் பட்டு வேட்டி சட்டையில் கம்பீரமாக வந்து அக்கா அருகில் அமர்ந்தார். அவர் அக்காவுக்கான விசேஷமான தங்க வளையலை எடுத்து அவளது கையில் மெல்ல அணிவித்தார். அப்போது அவர் முகத்தில் இருந்த அந்த புன்னகையும் அக்காவின் கண்களில் தெரிந்த அந்த திருப்தியும் ஒரு முழுமையான குடும்பத்தின் பிம்பத்தை அங்கே வரைந்தது. நான் ஒரு தூணில் ஓரமாக நின்று இதை பார்த்து கொண்டிருந்தேன். திடீரென என் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. என்னால் அதை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஆனால் அது துக்கத்தால் வந்த கண்ணீர் அல்ல. அது ஒரு மிகப்பெரிய பாரத்திலிருந்து கிடைத்த விடுதலை தந்த கண்ணீர். அக்காவுக்கும் அத்தானுக்கும் இடையே இருந்த அந்த விரிசலை நான் சரி செய்து விட்டேன் என்ற நிம்மதி அது. வளையல் அணிவித்து முடித்த அத்தான் எதேச்சையாக கூட்டத்திற்கு இடையே என்னை தேடி
ஏறினார். தூணோரம் நின்றிருந்த என் கண்களையும் அதில் வழிந்த கண்ணீரையும் அவர் பார்த்தார். ஒரு நிமிடம் அவர் பார்வை என்னிடம் நிலைத்தது. அந்த பார்வையில் 1000 அர்த்தங்கள் இருந்தன. அங்கே ஆசை இல்லை, தடுமாற்றம் இல்லை, மாறாக ஒரு பெரிய பாரத்தை சுமந்த மனிதனின் அமைதி இருந்தது. என்னை மன்னித்து விடு பூஜா. உன்னை சங்கடப்படுத்தியதற்கும் நம் உறவின் தூய்மையை கரைப்படுத்த முயன்றதற்கும் என்று அவர் கண்கள் சொல்லாமல் சொன்னது எனக்கு புரிந்தது. நானும் மெல்ல புன்னகைத்தபடி என் கண்ணீரை துடைத்து கொண்டேன். அந்த ஒரு பார்வையில் எங்களுக்குள் இருந்த எல்லா கசப்புகளும் ரகசியங்களும் கரைந்து போயின. பூஜா, இங்கே வா, அக்காவுக்கு சந்தனம் பூசு என்று அம்மா அழைத்தாள். நான் மேடைக்கு சென்றேன். அக்கா என் கையை பிடித்து கொண்டாள். என்னடி பூஜா, கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, அக்கா மேல அவ்வளவு பாசமா உனக்கு என்று சிரித்து கொண்டே கேட்டாள். நான் அத்தானை பார்த்தேன். அவர் இப்போது என்னை பார்க்கவில்லை, மாறாக அக்காவின் கைகளை பற்றி கொண்டிருந்தார். ஆமாம் அக்கா, உன் மேலையும் உன் குடும்பத்து மேலையும் எனக்கு ரொம்ப பாசம் என்று சொல்லி அவள் நெற்றியில் திலகமிட்டேன். வளைகாப்பு விசேஷம் முடிந்தது. ஆனால் அந்த மாலை நேரத்து வெயிலில் நான் ஒரு புதிய மனுஷியாக உணர்ந்தேன். ஒரு தவறான ஈர்ப்பை வென்று ஒரு குடும்பத்தை காப்பாற்றிய பெருமிதம் என் மனதில் நிலவியது. இனி எங்கள் உறவில் ஒளிவு மறைவு இருக்காது. அத்தான் எனக்கு அத்தானாக மட்டுமே இருப்பார் என்கிற நிம்மதியுடன் அந்த விழாவை ரசித்தேன். வளைகாப்பு முடிந்து சில வாரங்களிலேயே அந்த இனிய நாள் வந்தது. அன்று அதிகாலை மழையின் வாசம் ஊர் முழுவதும் பரவி இருக்க மருத்துவமனையின் வறண்டாவில் நானும் அத்தானும் பதற்றத்துடன் காத்து கொண்டிருந்தோம். அவர் முகத்தில் இருந்த அந்த தவிப்பு ஒரு தந்தையாக அவர் அடைய போகும் புதிய பிறப்பிற்கான அடையாளம். திடீரென அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒரு மெல்லிய மழலையின் அழுக்குரல் கேட்டது. நர்ஸ் வெளியே வந்து, பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, தாயும் செய்யும் நலம் என்று சொன்னபோது அத்தான் அப்படியே சிலையாக உறைந்து நின்றார். அவர் கண்களில் இருந்து வழிந்த ஆனந்த கண்ணீர் கடந்த காலத்தின் அத்தனை கசப்புகளையும் கழுவி செல்வது போல இருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அக்கா ஒரு தேவதையைப் போல குழந்தையுடன் படுக்கையில் இருந்தாள். அத்தான் மெல்ல உள்ளே சென்றார். நர்ஸ் அந்த குழந்தையை அத்தானின் கையில் கொடுத்தார். ஒரு பூவை பிடிப்பது போல மிக மென்மையாக அந்த பிஞ்சு உயிரை தன் கைகளில் ஏந்தினார். அத்தான் அப்போது அவர் கண்களில் ஒரு புது ஒளி தெரிந்தது. அது ஒரு ஆணை பார்த்த பார்வையல்ல, ஒரு தந்தையின் புனிதமான பார்வை. நான் மெல்ல அக்கா அருகில் அமர்ந்து குழந்தையின் பிஞ்சு விரல்களை தொட்டேன். அத்தான் நிமிர்ந்து என்னை பார்த்தார். பூஜா, இந்த குழந்தையை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது. இவள் வந்த நேரம் நம் வாழ்க்கையில் இருந்த எல்லா இருட்டையும் விலக்கிவிட்டாள். இவளுக்கு உன் பெயரையே வைக்கலாமா? பூஜா, என் மகளும் உன்னை போலவே அறிவாகவும் தைரியமாகவும் வளரட்டும் என்றார். நான் அப்படியே நெகிழ்ந்து போனேன். என் பெயர் அந்த குழந்தைக்கு சூட்டப்படுவதன் மூலம் அவர் எனக்கு தரும் மிகப்பெரிய கௌரவம் அது என்பதை உணர்ந்தேன். இது வெறும் பெயரல்ல, நீ எனக்கு தங்கைதான், என் மகளுக்கு நீதான் முன்னோடி என்று அவர் சொல்லாமல் சொன்ன வாக்குறுதி அது. அக்கா சிரித்து கொண்டே, நல்ல பெயர்தான் அமித், என் தங்கையின் பெயர் என் மகளுக்கு இருப்பது எனக்கும் பெருமைதான் என்றாள். அக்காவுக்கு தெரியாது அந்த பெயருக்கு பின்னால் எவ்வளவு பெரிய மன்னிப்பும் விடுதலையும் ஒளிந்திருக்கிறது என்று. அந்த சின்னஞ்சிறு உயிரின் ஸ்பரிசம் எனக்கும் அத்தானுக்கும் இடையே இருந்த அந்த மெல்லிய தடுமாற்றத்தை முற்றிலுமாக துடைத்து எறிந்தது. அத்தான் இப்போது என் மேல் வைத்திருப்பது காதலோ ஈர்ப்போ அல்ல, அது ஒரு தூய்மையான பாசம். குழந்தையின் கைகள் என் விரலை பற்றி கொண்டபோது என் மனதில் இருந்த கடைசி பாரமும் நீங்கியது. ரகசியங்களின் நிழலில் வளர்ந்த அந்த உறவு இப்போது ஒரு குழந்தையின் சிரிப்பில் புனிதமான குடும்ப உறவாக மலர்ந்திருந்தது. அன்று மாலை மருத்துவமனை ஜன்னல் வழியே தெரிந்த வானம் மிகவும் தெளிவாக இருந்தது. மேகங்கள் கலைந்து சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். என் வாழ்க்கையிலும் ஒரு தெளிவு பிறந்திருந்தது. அத்தான் ஒரு தந்தையாகவும் நான் ஒரு அன்பு தோழியாகவும் சித்தியாகவும் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினோம். காலம் ஒரு சிறந்த மருத்துவன் என்பார்கள். அது எவ்வளவு பெரிய காயத்தையும் வடுவே தெரியாமல் ஆற்றிவிடும் வல்லமை கொண்டது. அக்காவின் மகளுக்கு இப்போது 5 வயது. அவள் பெயர் பூஜா, என் செல்லக்குட்டி. அவளது ஒவ்வொரு மழலை சிரிப்பிலும் துருதுருப்பான ஓட்டத்திலும் நான் என் பாலிய காலத்தை தரிசிக்கிறேன். நானும் இப்போது பழைய பூஜா இல்லை. என் மனதில் தேக்கி வைத்திருந்த அந்த உணர்ச்சி கொந்தளிப்புகளையும் வாழ்வியல் அனுபவங்களையும் காகிதத்தில் வடிக்க தொடங்கினேன். இன்று நான் ஒரு அறியப்பட்ட எழுத்தாளர். மனித உறவுகளின் சிக்கல்களை பற்றி நான் எழுதும் கதைகள் பலருக்கு ஆறுதலாக இருப்பதாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த எழுத்துக்களுக்கு பின்னால் இருந்த உண்மையான வழியை இந்த உலகம் அறியாது. அமித் அத்தான் இப்போதும் என் சிறந்த நண்பர். ஆனால் அந்த நட்பில் இப்போது ஒரு தெளிவான எல்லையும் பரஸ்பர மரியாதையும் இருக்கிறது. அவர் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராகவும் அதைவிட சிறந்த ஒரு தந்தையாகவும் வளர்ந்திருக்கிறார்.
எப்போதாவது நாங்கள் குடும்பத்தோடு ஒன்று கூடும்போது அத்தான் என்னை பார்க்கும் பார்வையில் பழைய தடுமாற்றம் இருப்பதில்லை. மாறாக உன்னால் தான் என் குடும்பம் இன்றே சிதையாமல் இருக்கிறது என்கின்ற ஒரு நன்றியுணர்வு மட்டும் இளையோடும். அக்கா தன் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவளுக்கு இப்போது தெரியாது, அவளது கணவருக்கும் தங்கைக்கும் இடையே ஒரு காலத்தில் ஒரு ரகசிய உலகம் இருந்தது என்று. அந்த ரகசியம் இப்போதும் எனக்குள்ளும் அத்தானுக்குள்ளும் மட்டுமே புதைந்து கிடக்கிறது. அது ஒரு தவறு என்று சொல்வதை விட ஒரு முதிர்ச்சியற்ற பருவத்தில் வந்த ஒரு மெல்லிய சறுக்கல் என்றுதான் இப்போது நான் நினைக்கிறேன். நானும் இப்போது எனக்காக ஒரு துணையை தேடிக்கொண்டேன். என் கடந்த காலத்தின் நிழல்கள் படாத என் மௌனத்தை புரிந்து கொள்ளும் ஒரு புதிய உறவு என் வாழ்க்கையில் மலரத் தொடங்கியுள்ளது. அத்தானின் மேல் இருந்த அந்த ஈர்ப்பு இப்போது ஒரு அழகான நினைவாக மட்டுமே இருக்கிறது. அதில் வலியோ குற்ற உணர்வோ துளி கூட இல்லை. அன்று ஒரு மாலை நேரம் நாங்கள் அனைவரும் எங்கள் கிராமத்து வீட்டின் திண்ணையில் அமர்ந்திருந்தோம். சிறுமி பூஜா அத்தானின் தோளில் அமர்ந்து கொண்டு ஏதோ கதை சொல்லி கொண்டிருந்தாள். அக்கா உள்ளிருந்து சூடாக டீ எடுத்து வந்தாள். நான் அந்த திண்ணையில் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்த போது என் நாவலின் வரிகள் நினைவுக்கு வந்தன. உறவுகள் என்பது ஒரு மெல்லிய நூலிலையில் ஆடும் ஊஞ்சல்தான். காற்று பலமாக வீசும் போது அது நிலை தடுமாறலாம். ஆனால் நாம் பிடிப்பை தளர்த்தாமல் இருந்தால் அந்த ஊஞ்சல் எப்போதுமே நம்மை இனிமையாக தாளாட்டும். பழைய நினைவுகள் சில நேரங்களில் வந்து போனாலும் அவை இப்போது ஒரு தூய்மையான நட்பின் சாட்சியாக மட்டுமே இருக்கின்றன. வாழ்க்கை ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கிறது. கரைகளில் மோதினாலும் இறுதியில் அது கடலை அடைந்தே தீரும். என் வாழ்க்கை கடலும் இப்போது அமைதியாகவும் அழகாகவும் இருக்கிறது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.